கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை வீத ஜடம் அணிகை முற்றும் திறத்தருள் மெதுவை நாதன் வங்கைய கயக்கங்கூடல் பனுபல பகரச் செய்தோம் மங்கள சுந்தரேதர் மருவிய உமையால் பெற்ற வெங்கைய முகத்தோர் காப்பதாமே. இந்த பாட்டு பாடுவோம் கஜவாதம் தெரியுமா அவளுக்கு? அந்த பாட்டு தெரியும். கஜவதனா கஜவாதம் நான் மட்டும் போட்டுக்குமா? கஜவதனா கஜவதனா கருணா கதனா லம்போதர சுந்தர கஜவதனா கருணா கதனா அதன மகேந்திரனும் முனிவரும் பணிஜும் பங்கஜ சர தரணம் தரணம் இங்கே மூலகிற்காரம் ஈஜே சிவா மமன் பிரசாரம் நீஜே வாழ்வில் என்றி வாதாரம் தீயருள்வாய் முகா ஓங்கார கஜவதனா கருணா கதனா. அம்பாள் காப்பாங்க இங்க இருக்கு. நவகனதேவி சரஸ்வதி அன்னபகன தேவி நவர் பூஜை செய்யும் ஞான மனோகரே வினையை கையில் என்றும் ஆனந்த ஸ்வரூபியே அன்னவகனதே வெள்ளைப்பட்ட நின்று வெண்தாமரை மேல் உதித்து மல்லிகை முல்லை ரோஜா மாலைகள் தாம் தரித்து உயரமான கிரந்த போகல் சூழும் கையில் மெய்யை விளங்கும் வினாவில் எழுத வேண்டும் மெய்யை விளங்கும் வினாவில் எழுத வேண்டும் அன்னவகனதே சரஸ்வதி அன்னவகன தேவி சுந்தரமூர்த்தி தேயும் சுபகுண வாக்கறிந்து எந்தையாம் இறைவன் உண்மை எழில் சிவகாமி தன்பால் நந்தலில் தூது ஏவ நவைகிலா ஊடல் தீர்க்க வந்தனும் பணியை எம்பால் பணித்ததற்கு இறைஞ்சுகின்றோம். பூர்வம் தில்லை சிதம்பரத்திலே கனக சபையிலே ஸ்ரீ மகாதேவமூர்த்தியானவர் ஸ்ரீ ஹரிகர பிரம்மேந்திரர் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் கிண்ணற கும்புருஷர்கள் கருட காந்தர்வர்கள் சித்த வித்யாதரர்கள் அஷ்டவசுக்கள் சப்த மருத்துக்கள் தும்புரு நாரதர் பதஞ்சலி வியாகிரபாதர் முதலான முனிஸ்ரேஷ்டர்கள் யாவரும் கண்டு ஆனந்தித்து பரவசமடையும்படி சிவகாமி அம்மையாருடன் ஆனந்த நர்த்தனம் செய்து திவ்ய தரிசனமும் அளித்த போது பக்தகோடுகளின் வேண்டுகோளுக்கிணங்க தாம் கஷேத்திரங்கள் தோறும் பிரதி வருஷம் மார்கழி மாசம் பௌர்ணமி கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்தன்று அங்காங்குள்ள பக்த கோடிகளுக்கு திவ்ய தரிசனம் தருவதாக வாக்களித்தபடி இங்கு சந்திரலேகை என்னும் காசி பெண்ணின் தவத்திற்கு மெச்சி அவளுக்கு கைலாசம் காட்டி மோட்சம் கொடுத்தவரும் மதுரை பாண்டியன் பட்ட மகிழ்ச்சி மங்கையர்க்கரசியாருக்கும்
மந்திரி குலச்சிறை நாயனாருக்கும் காட்சி கொடுத்தோருமான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் சந்திரலேகாபுரம் என்னும் கேத்திரத்திற்கு பஞ்சகுலோகத்திற்கு உட்பட்ட வேங்கட சமுத்திரம் என்னும் இப்பதியிலே ஸ்ரீ அம்பலவானவர் ஜடையிலே எங்கையும் அதிகம் விளையாட காதுகளில் குழை தொங்கலாட கண்களில் கருணை வழிந்தொழுக முகத்திலே அன்பு கலந்த முறுவலாட நீலகண்டத்திலே சர்பாபரணம் விளங்க கரிபுரி முதுகு போர்ப்ப புரிபுரி அறை இளங்க 4 கரங்களும் மானும் மழுவும் உடுக்கையோடு அக்னியும் ஏந்த ஒரு சலங்கைக்காலால் முயலகனை மிதித்தும் மற்றொரு சலங்கைக்காலை நேரே தூக்கியும் மெய்யலாம் வெந்நீர் பூசி சிவகாமி அம்பிகையோடு சர்வ சுகந்த புஷ்ப சர்வாபரண பூசிதர்களாய் முன்னழகு பின்னழகோடு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் இடப்பாகம் எழுந்தருளி வர மங்கள வாத்தியங்களும் பக்தகோடுகளின் பஜனைகளும் முன்னே செல்வதோத்தமர்கள் வேத வாக்கியங்களால் ஸ்ரீ மகாதேவமூர்த்தியின் கல்யாண குணங்களை சுரித்துக் கொண்டு பின்னே வர தாம் திருவோலக்கமாக வீதி வலம் வந்து பக்த கோடிகளுக்கு திவ்ய தரிசனம் திருவருள் பாலித்துக் கொண்டு போகையில் பக்தர்கள் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் தரிசன காட்சியில் ஈடுபட்டு பரவத்தம் அடைவதைப் பற்றி அம்பலவாணர் சிவகாமி அம்மையாருடன் புன்னகை சிரிப்புடன் குதூகலமாய் சரச சல்லாபமாகவும் சம்பாஷித்துக் கொண்டிருப்பதை சுவாமியாரின் ஜடையிலே ஒளிந்து கொண்டிருந்த ஸ்ரீ அம்பிகையின் மாற்றவளாகிய கங்காதேவியானவர் ஒருவித அசூயை கொண்டு பார்வதி பரமேஸ்வரர்களின் சரச சல்லாபத்தை கெடுப்பது போல இந்த இடத்துல தூக்கிய திருவடி தாமும் இந்த இடத்துலதான் இப்ப கங்காதேவி சிரிக்கிறான்னு வருவார். தாமும் ஒருவித அசட்டு சிரித்து விட்டு ஜடையில் ஒளிந்து கொண்டதை ஸ்ரீ அம்பிகையானவர் பார்த்து விட்டார். இதனால் அம்பிகையானவர் கங்காதேவியாரிடம் ஆச்சரியமும் சுவாமியாரிடம் ஆயாசமும் தாம் ஒருவித நாணமும் கொண்டவர்களாகி சுவாமியார் தம்மை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்த திருக்கரத்தை உதறி தள்ளிவிட்டு தாம் தம் சேடிமார்களுடன் தம்முடைய அந்தப்புறத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். அது கண்ட சுவாமியானவர் முகம் சின்னதாகி ஒருவித சோபை குறைவுடன் ஸ்ரீ கங்காதேவியால் வந்த வினை என்று திருவுளம் பற்றி கிளேசமடைந்து தாம் பிரஸ்தானத்துக்கு எழுந்தருளி ஆலோசிக்கலானார். இப்பொழுது தம் சக்தியாகிய சிவகாமி அம்பாள் நம்மை விட்டு பிரிந்து போனதால் தாம் சோபை எழுந்ததோடு லோகத்திற்கே விபரீதம் ஏற்படும். இப்படி விட்டுக்கொண்டே போகாமல் நம் சிவகாமி அம்பாள் உடனே நம் இடப்பக்கம் வந்து அமரச் செய்ய வேண்டுமென்று திருவுளம் கொண்டு திருவாரூரிலிருந்து இருந்து கொண்டு சதா தம்மையே தியானித்துக் கொண்டிருந்த தம் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனார் தம் சன்னிதானம் வரும்படி திருவுளம் கொண்டு மறிக்க நாயனாரானவர் திகழ் செல்வ திருவாரூரில் தம்பிரான் தோழன் வந்தான், தன்னவன் சேரன் சோழன் சேவிக்கும் இறைவன் வந்தான், மன்னிய ஆயில் பலம்பூரி சித்தன் வந்தான், பொன்னனையாரையாளும் பூவன கிழவன் வந்தான், என்னையாள் உடையான் வந்தான் என்றனர் தாரை சின்னம் என்று சிவகணங்கள் ஆரவாரிக்க சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியாரின் சன்னிதானத்திற்கு வந்து வணங்கி போதிய பாடல் நம்பினேன் புதிய நடராஜன். ஆதியே அண்டமும் அனைத்துமாய் ஒளிர ஜோதியே கொன்றையாம் தொங்கல் மௌலியாய் வாதியே மரகத வல்லியாளொடு ஆதியே பவளமாம் பரமரூபியே ஐயராவணி மணி பவளமேன்மையாய் ஐயவாய் மரகத செல்வி வாகனே ஐயனே சேவடி அடைந்தவர்க்கெல்லாம் மெய்யனே எங்குமாய் விளங்கும் ஜோதியே என்று இவ்வாறு சோஸ்தம் செய்து வணங்கி நிற்கும் போது அம்பலவாணர் நாயனாரை சமீபத்தில் வரும்படி ஆக்ஞாபித்து அவருக்கு தக்க அருட்பாடிட்டு சுவாமியார் ஓதிய பாடல்
சுந்தர மூர்த்தியேயாம் சொல்வதை இது கேளாய். இந்த வெங்கிட சமுரத்தில் அகிய சிவகாம சுந்தரி தன்னை இந்த தூய சந்நிதி இடத்தே வந்திடச் செய்வாய் என்று வாய் மலர்ந்தார் நடேசர். என்று நடந்த விஷயங்களை எல்லாம் தம் தோழராகிய நாயனாருக்கு சொல்லி ஸ்ரீ அம்பிகை அழைத்து வரும்படி ஆக்ஞாபித்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அனுப்ப அவர் ஆக்கையை சிரசால் வகித்து ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் அம்பிகை சன்னிதானத்திற்கு புறப்படுகிறார். ஸ்ரீ பராசக்தி சன்னிதானம் வந்து அம்பிகை நமஸ்கரித்து வணங்கி அம்பிகை பேரில் போதிய பாடல். இந்த பராசக்தி பராசக்தி ஜனனி. ஆதிபகவன் தனது ஊழல் தணிப்பான் பணிய அவ் இறைவன் பாதம் இறைஞ்சுதற்கும் நெற்றிப் பகையும் அல்கில் பகையுமாம் சீதமதியும் அறவும் விழும் செயற்கும் உவகை செய்யாமல் அலைமாது பணியும் அதற்கு மணமகிழும் உமையை வணங்குவோம் என்று சோஸ்திரம் செய்து வணங்கி நிற்கையில் அம்பிகையானவர் நாயனாரை சமீபத்தில் வரும்படி ஆக்ஞாபித்து அவருக்கு அருட்பாடிட்டு அவர் வந்ததன் காரணம் என்ன என்று கேட்க நாயனார் பயந்து பணிந்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். ஓ ஜெகஜனனி, தங்கள் நாதர் ஸ்ரீ மகாதேவ மூர்த்தியானவர் முன்பின் யோசியாமல் தங்களுக்கு இவ்வளவு அபசாரம் செய்தது வஞ்சனையான காரியம்தான். ஆனாலும் ஜெகத் ரட்சகியாகிய தாங்கள் எதையும் சகித்து வகிக்கின்றவர்கள். ஆதலால் சுவாமியார் தங்களுக்கு செய்த அபசாரத்தை மறந்துவிட்டு தாங்கள் எழுந்துருளி சுவாமியார் இடப்பாகத்தில் அமர வேண்டும் என்று நாயனார் பயந்து பணிந்து பிரார்த்தித்து நின்றார். அப்பொழுது அம்பிகையார் அதை திருவுளம் கொண்டு நாயனாரை குறித்து போதிய பாடல். வணங்கியே என்னை அழைக்க வந்த சுந்தரனே கேளாய், இணங்கியே கங்கை வேணி இருக்கவே இசைந்தனை அவர் மணந்தவாறு பொய் அவள் வந்தவாறு மெய்யாமென வணங்கினர் மலர் என் கூந்தல் மாதுமை வாய் மலர்ந்தார் என்று பாடி அம்பிகையார் நாயனாரை பார்த்து ஒரு தோழர் தாருகா உணர்ச்சி கத்தினிகளிடம் பிச்சை வாங்கினதும் சுடலையில் ஆடியும் சுடலை விபூதி தரித்தும் புலித்தோலையும் கரித்தோலையும் உடுத்தியும் தர்பாபரணம் அணிந்தும் ஆகிய இந்த நிசித்தமான காரியங்களுக்கு எல்லாம் நான் ஆயாசப்படவில்லை. எனக்கு மாற்றவளாகிய கங்காதேவி தலையில் வைத்துக் கொண்டு அவள் சிரிக்க என்னை கேவலப்படுத்தியதற்கு இன்னுமா என்னை அவரிடம் வந்து இருக்கச் சொல்கிறீர்கள்? அவளை அவரிடம் இருக்கட்டும். இதற்காக நீர் ஆயாசப்பட வேண்டாம், நீர் விடைபெற்றுக் கொண்டு போகலாம் என்று ஆக்கியாபித்து நாயனாரை சாமியாரிடம் அனுப்பிவிட்டார். பிறகு நாயனார் பகவத் சன்னிதானம் வந்து சாமியாரை குறித்து போதிய பாடல். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே துரிகுழற்பனை முலை படந்தை ஆதியே பரனே பால்குள் வெந்நீற்றாய் பங்கையத்தயனுமாலறியா தீதியே செல்வர் திருப்பெருந்துறையுடன் நிறைமலர் புகழ்ந்த மேவியே தீர் ஆதியே அடியேன் ஆதரித் தழைத்தால் அசைந்து என்று அருளாயோ. கால்மாரியாடும் தயான் இந்த பாட்டு என்றபடி பாடி வணங்கி நிற்க அம்பலவாணர் நாயனாரை பார்த்து, தோழரே, நீர் தூது போயும் சிவகாமி வராத காரணம் என்னவென்று கேட்க நாயனார் சுவாமியாரிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். தேவோத்தமரே, ஸ்ரீ அம்பிகையானவர் தங்களிடம் வர சித்தமாய்த்தான் இருக்கிறார். அப்படி வந்தாலும் இப்பொழுது நடந்த கேவலம் தானே இனியும் நடக்கும் என்று சம்சயத்தால் தர்ம சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகையால் இவ்விடம் சன்னிதானம் வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டு போகலாம் என்று சமத்காரமாய் பேசி வணங்கி நின்றார். சுவாமியார் அதை திருவுளம் பற்றி நாயனாரை குறித்து போதிய பாடல். பேதுரு கங்கையால் தான் பிதற்று புன் குரலை தோழா மாதுமை வீணே உண்ணி மனம் சஞ்சலித் தழுங்கி நிற்றல்
நீதமென்றன்றியாமே நிகழ்த்தியதாகச் செப்பி கோதரக் கூறி நம்பால் களிக்கறி கூட்டுவிப்பாய் என்று பாடி சுவாமியார் நாயனாரை பார்த்து, தோழரே, நீ சிவகாமி அம்மையிடம் சென்று அவள் இப்படி நீ சம்சயிக்க வேண்டியதில்லை, இருவரையும் பட்சபாதம் இல்லாமல் நடத்துவோம் என்றும் நாம் செய்த பிழைகளை கமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் சொன்னதாக சொல்லி அழைத்து வரும் என்று ஆக்ஞாபித்து அம்பிகாரிடம் அனுப்பினார். நாயனார் அம்பிகை சன்னிதானம் அன்று அம்பிகை குறித்து ஓதிய பாடல். காரொரு குழலாளை கருணை வழிந்தொழுகுமிருக கடைக்கண்ணாளே மூரலின நிலை ஒழுக அழகொழுகும் முகத்தாளை வாரொழுகு தனத்தாளை இப்படி எழுதல் தெரியாத மருங்குலாளை தீரொழுகு பூம் பந்தாளை அருணை உண்ணாமலை கண்ணாளை சிந்தனை செய்வாம் என்று துதித்து வணங்கி நிற்க அம்பிகையானவர் நாயனாரை விழித்து, உமது தோழர் ஏன் உம்மை மறுபடியும் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று வினவ, நாயனார் வணக்கத்துடன் விண்ணப்பித்துக் கொள்கிறார். ஏ சர்வலோக ஜனனி மகாதேவ மூர்த்தியானவர், இனி தாங்களே கங்காதேவிக்கு மதிப்பு கொடுப்பதில்லை என்றும் சுவாமியார் தங்களுக்கு செய்த அபசாரத்தை தாங்கள் சமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுவாமியாரே தங்களிடம் சொல்லும்படி திருவுளங்கொண்டு தங்களை அழைத்து வரும்படி ஆக்கியாபித்தார்கள் என்று சொல்லி வணங்கி நின்றார். அம்பிகையானவர் அதை திருவுளம் பற்றி ஓதிய பாடல். உத்தம குணங்கள் வாய்ந்த ஒரு பெருந்தகையால் உங்கள் அத்தனால் விடுத்த சொல்லால் அகமிக என்று நின்றோம். இத்தனி இடத்தை விட்டு இரு புறப்பட்டே பக்தரை காக்கும் நம் பரமனை மகிழ்ப்போமே. ஓ நாயனாரே, உமது தோழர் இவ்வளவு சொன்னதே நமக்கு சந்தோஷம். இனி நாமே சுவாமியாரிடம் வந்து சேருவோம் என்று நாயனாரிடம் சொல்லிவிட்டு ஸ்ரீ சிவகாமி அம்மையானவர் தம் பாங்கிமார்கள் கேடிமார்கள் புடைசூழ சூழ்ந்து திவ்ய மங்களகீதம் பாட மங்கள வாத்தியங்கள் முழங்க தாம் முன்னே புறப்பட்டு வர சுந்தரமூர்த்தி நாயனார் கைகட்டி வாய் புதைத்து பின்னே வர ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் சன்னிதானம் வந்து அவருக்கு நமஸ்கரித்து விட்டு அவரது இடப்பாகத்தில் சர்வ சுவாதீனத்துடன் வந்தமர்ந்தார். அப்பொழுது அவர்கள் இருவர் முகங்களும் சூரியனை கண்ட தாமரை புஷ்பங்கள் போல விகசித்தன. ஸ்ரீ ஹரிஹர பிரம்மேந்திரர்கள் தேவதி பவ என்று பார்வதி பரமேஸ்வரர்களை வாழ்த்தினார்கள். தேவர்கள் தேவ குந்துபி முழங்க புஷ்பமாறி பொழிந்தார்கள். இப்படிப்பட்ட குதூகலமான சமயத்திலே புலவு மாலணி போற்ற குமுதவாய் திறந்தான் கஞ்ச மலரினான் வணங்க சற்றே மணிமுடி அசைத்தான் விண்ணோர் தலைவனார் எதிரென்றேத்த தனிநகை புரிந்தான். தேவர் பலரும் வந்திறஞ்சி ஏத்த அவர்க்கெல்லாம் பார்வையின்றான் என்றபடி ஸ்ரீ ஹரிஹர பிரம்மேந்திர முதலானவர்களுக்கு அவரவர்கள் பதவிகளுக்கு தகுந்தபடி தக்க அருட்பாடித்து அவரவர்களை தத்தம் ஸ்வஸ்தானங்களுக்கு ஏகும்படி ஆக்ஞாபித்து விட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் தமக்கு செய்த உதவிக்கு நன்றி பாராட்டி சாமியார் ஓதிய பாடல். சொன்ன சொல் தவறாமதே சிவகாமி பால் சென்ற சுந்தரா அன்னவள் கொண்ட கூடல் தீர்க்கவே அன்பு நல்வதனம் இன்னயன் இடப்பகம் வந்திலங்கவே இசைவித்தனே இன்ன சங்கிலி கரவையார் உடன்பிடினி தனி வாழ்கவே என்று பாடலை சொல்லி அவரை வாழ்த்தி அவருக்கு தக்க பரிசுடன் அருட்பாடித்து அனுகிரகித்து அவரை திருவாரூருக்கு ஏற்கும்படி ஆக்ஞாபித்த போது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியாரை குறித்து ஓதிய பாடல். அந்யமா தடையாரும் பின்னியமா தடையாரும் அடிமாற அடித்தாரும் முடிமாற அடித்தாரும் நகத்தா முறியாரும் கை நகத்தா முறியாரும் எருக்குதடி மனத்தாரும் முறுக்குதடி
மனத்தாரும் உண்ணுமர மொழிந்தாரும் பின்னுமர மொழிந்தாரும் உகைத்திருமா நேற்றாரும் மிகைத்திருமா நேற்றாரும் பன்னிவடி பரத்தாரும் தன்னிவடி தாரும் பருகருணை பதிகாரும் பெருகருணை பதிகாரே புசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரமும் பேசுவதும் திருவா மறைபோலும் காணேரி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டன்மை இசனவன் உயிர்க்கும் இயல்பானே தாளேலோ என்று இவ்விதமாக ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜமூர்த்தி சுதித்து வணங்கி விடைபெற்றுக் கொண்டு திருவாரூருக்கு புறப்பட்டு சென்றார். அப்பொழுது ஸ்ரீ நடராஜமூர்த்தியானவர் சிவகாமி அம்பாளுடன் அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க வேதோக்தங்கள் மலர்கள் மூவர் கோஷங்களால் தோஸ்திரம் செய்ய உத்தமோத்தோரான ஸ்ரீரத்னங்கள் மங்கள கீதங்கள் பாட நம்முடைய கல்யாண சபா மண்டபத்திற்கு எழுந்தருளினார். உலகலாம் உணர்ந்தோ கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்ப பாட்டி வணங்குவோம்.